கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாய் இருப்பதாக. அனைத்து ஜேடிகே டிவி நேயர்களுக்கும் மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கும் எனது அன்பான காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் இந்த வேலண்டைன் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த காதலர் தினம் எப்படி உருவானது, வேலண்டைன் டே என்று எப்படி வந்தது என்று வரலாறை நாம் ஒரு சில துளி திரும்பி பார்க்கலாம். 3ஆம் நூற்றாண்டில் ரோமாபுரியில் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடப்பட்டு வந்தது. அந்த ஃபெஸ்டிவல் பேர் லூப்பர் கேலியா. லூப்பர் கேலியா என்றால் அது ஒரு ஃபெஸ்டிவல். மிருகங்கள், ஆடு, நாய் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, பலியிடுவாங்க. அவங்களுடைய டைட்டிஸ், அந்த அந்த அவங்களுடைய கடவுள்களுக்கு அவங்க அதை பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து ஸ்கின்னில், ஆட்டு ஸ்கின்னில் துவச்சி ஒருவன் அப்படியே சுற்றி கொண்டு வருவான் அந்த தோலை. அந்த தோலில் உள்ள இரத்த துளிகள் எந்த பெண்கள் மேல் படுகிறதோ, கல்யாணம் ஆகாத பெண்கள் தான் அங்கே நிற்பாங்க, எந்த பெண்கள் மேல் அந்த இரத்த துளிகள் படுகிறதோ அவர்கள்தான் குழந்தை பிறக்குவதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் என்று ஒரு மூட நம்பிக்கை அங்கே இருந்து வந்தது. இந்த லூப்பர் கேலியா ஃபெஸ்டிவல்னாலே ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் என்று பொருள். இந்த பழக்கம் ஆண்டு காலமாக அங்கே இருக்கிறது. அவர்கள் பேகன் மதத்தை சேர்ந்தவர்கள். அந்த டைமில் ரோமாபுரியில் அந்த மதம் தான் இருந்துச்சு, பேகன் மதம்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஃபெஸ்டிவலை ஒழுங்காக கொண்டாடிட்டு வாங்க. அந்த காலகட்டத்தில் அதே ரோமாபுரிய அரசாண்ட ஒரு அரசன் இருந்தார். அவர் கிளாடியஸ் II. அவர் அரசாட்சி பண்ணும்போது அவர் தன்னுடைய இராணுவ பலத்தை நல்லா டெவலப் பண்ணணும், நல்லா பலப்படுத்தணும்னு அவர் யோசிக்கிறார். ஏன்னா வர்ற படை வீரர்களால் என் மனைவியை பார்க்கணும், என் காதலியை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், இராணுவத்தில் இருக்காமல் ஓட்டம் நடைமாகவே இருப்பதை கண்டு மிகவும் வருந்தி அவர் ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பை பிறப்பித்தார். இராணுவ பலத்தை அதிகரிக்கணும்னு அவர் அந்த அறிவிப்பை அறிவிக்கிறார். ரோமாபுரி நாட்டில் இனி யாருமே திருமணம் செய்யக்கூடாது, இதை மீறுகிறவர்கள் இருட்டறையில் அடைக்கப்பட்டு பிறகு பொது இடத்தில் கல்லால் அடிக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்ற உத்தரவை பிறக்கிறார். இதை கேட்ட ரோமானியர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கூட நின்று போனது. திருமணமானவர்கள் கூட தங்கள் மனைவியை நெருங்கவே தயங்கினர். இதனால் படைவீரர்கள் எண்ணிக்கையும் பலமும் கூடும் என்று அரசன் நினைத்தார். அந்த காலகட்டத்தில் அங்கே ஃபாதர் வேலண்டைன் என்று ஒரு ஹைண்ட்-கார்ட்டட் கிறிஸ்டியன் மனிதன் இருந்தார். அவர் ஒரு பாதிரியார். அரசின் இந்த கொடூரமான முட்டாள்தனமான உத்தரவை மீறி இரகசியமாக தனது தோட்டத்தில் திருமணங்களை முடித்து வைத்தார். இதை அறிந்த அரசன் பாதிரியார் வேலண்டைனை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அந்த நேரத்தில் சிறையில் இருந்த வேலண்டைனுக்கும் சிறை காவலரின் மகள் ஆஸ்டோரியஸுக்கும் காதல் மலர்ந்தது. ஏன்னா அந்த ஆஸ்டோரியஸுங்கிற பொண்ணு அடிக்கடி அவரிடம் போதனைகளை பெற்றுக்கொண்டாள். அவருக்கு நல்ல உணவுகளை நல்லா சமைத்து கொண்டு வருவாள். இப்படி இருந்ததுனால ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த ஆஸ்டோரியருக்கு அவருக்கு நாளடைவில் அது காதலாக மலர்ந்தது. பல வகையிலும் அந்த ஆஸ்டோரியஸ் பார்வை இழந்த மகள், அவளுக்கு கண் சரியாக தெரியாது. பல வகையிலும் அந்த பெண் வேலண்டைன் பாதிரியாருக்கு உதவி புரிந்தார். ஒரு காலகட்டத்தில் பாதிரியார் தனது இரு கரங்களையும் சிறைக்கு வெளியே நீட்டி அவளது கண்களை தொட்டு அவருக்கு பார்வை அளித்ததாக வரலாறு கூறப்படுகிறது. தன் மகளின் காதலை அறிந்த சிறை காவலர் மகளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள் பூட்டி வைக்கிறார். இதை அறிந்த அரசன் உடனே கிளாடியஸ் II அரசர் பாதிரியார் வேலண்டைனுக்கு மரண தண்டனை அறிவிக்கிறார். அங்கே மரண தண்டனைன்னா எப்படின்னா, அந்த காலத்தில் முதல்ல ஒரு இருட்டறையில் அடிப்பாங்க, அப்பிறகு பொது இடத்துல வச்சு கல்லறிவாங்க அவங்க மேலே. அதுக்கு பிறகு தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள். அதுதான் மரண தண்டனை. ஸோ அந்த மரண தண்டனை அவருக்கு அளிக்கணும்னு ஆர்டர் அப்படி மரணம் அடைவதற்கு முன் அவர் தெரிஞ்சுட்டு நம்ம மரணம் அடைய போகிறோன்னு அவர் ஒரு காதல் கடிதம், அந்த பாதிரியார் வேலண்டைன் ஒரு காதல் கடிதம், ஒரு கவிதை எழுதுகிறார். அதன் கடைசியில் ஒரு லைன் எழுதுகிறார், ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு. உன்னுடைய வேலண்டைனிடமிருந்து
ஃப்ரம் யுவர் வேலண்டைன் என்று கையெழுத்து போட்டு அஸ்டோரியஸ் இதை கொடுத்துற மாதிரி தான் தன்னுடைய கடைசி ஆசை என்று கூறி அதில் நின்ற காவலர் ஒருவரிடம் இதை அஸ்டோரியர் கையில் ஒப்படைக்குமாறு கொடுத்துவிட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார், இருட்டு சிறையில். பிறகு பொதுமக்கள் முன்னால் கல்லெறியப்பட்டார். கடைசியாக தலை துண்டிக்கப்பட்டு மரணம் எய்தினார். இது நடந்து முடிந்தது ஒரு காலம். சுமார் கிட்டத்தட்ட 270 ஆண்டுகளுக்கு பிறகு ரோம் ஐரோப்பாவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக வந்தது. அப்படி வரும்போது போப்பாண்டவர் செலசியஸ் என்பவர் ஃபாதர் வேலண்டைனுடைய காதலை பார்த்தார், வரலாறை படித்தார். ஃபாதர் வேலண்டைன் என்பவர் புனிதமானவர் என்று கூறி அவருக்கு செயின்ட் வேலண்டைன் என்று அறிவித்தார். அவர் புனிதர், அவர் பரிசுத்தமானவர், புனிதர், நல்ல மனுஷன், அவருக்கு இந்த பட்டத்தை கொடுக்கணும்னு செயின்ட் வேலண்டைன் என்று அறிவித்தார். அந்த நாளிலிருந்து February 14 தான் அந்த அவருடைய மரணம் நடந்தது. கல்லறியப்பட்டு அவர் தலை துண்டிக்கப்பட்டு மரணம் அடைந்தார். அது February 14 அந்த தேதியை அன்றைய தினத்திலிருந்து எல்லாரும் என்ன செய்தால் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வேலண்டைன் டேயை காதலர் தினமாக அதை கொண்டாட ஆரம்பித்தார்கள். காதலர் தினத்தில் பல்வேறு பரிசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு பிஸ்னஸாகவே மாறிட்டு நாளடைவில். முதல்ல ஒரு ஹார்ட்டை கொடுத்தாங்க, ஒரு ரோஸை கொடுத்தாங்க, ஹார்ட் ஷேப்டு கிரீட்டிங் கார்டு, ஒரு ரெட் ரோஸு, இதெல்லாம் காதலர் தின சிம்பிளாக சாக்லேட் கொடுப்பாங்க சிலர். அப்புறம் கிரீட்டிங் கார்ட்ஸ் எக்கச்சக்க பில்லியன்ஸ் ஆஃப் கிரீட்டிங் கார்டு விற்பனையாச்சு. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிட்டு என்று நாம் சொல்லலாம். ஆக இந்த February மாதம் ஒரு கலர்ஃபுல் மாதம், அது ஒரு காதலுடைய மாதம் என்பது போல் இருந்தது. இந்த காதல் என்பதை பற்றி பேசணும்னா அது ஒரு டெப்த்து, ரொம்ப ஆழம், ஒரு டீப் சப்ஜெக்ட். அதை பேசுகிறதோடு அது மர்மமானதுன்னு கூட நான் சொல்லலாம், அந்த காதலை பற்றி பேச. பட் எனக்கு தெரிந்தது நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். காதல் என்பது என்ன உணர்வு அது என்று நம்ம பார்ப்பதுக்கு முன்னால் எனக்கு பிடித்த ஒரு காதல் கவிதை, அதை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் காதல் இல்லையேல் உலகமே இல்லை. நம்ம காதல் 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 இல்லையேல் சாதல் இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம். காதலித்துப்பார். காதலுக்கு இனம் இல்லை, காதலுக்கு மதம் இல்லை, காதலுக்கு மொழி இல்லை, காதலுக்கு சாதி இல்லை, ஏன் காதலுக்கு நிறம் கூட இல்லை. காதலுக்கு எது சுவாசம்? உன்னை பிரிந்த மறுகணம் மரணித்தது போல் உணர்ந்தேன், நீயே என் சுவாசம் என்று காதலித்துப்பார். யார் பலசாலி? மரணத்தின் வலிகளை கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் காதல் பிரிவின் வலிமை தாங்குபவனே உண்மையான பலசாலி. காதலித்துப்பார். காதல் ஒரு போதை. காதலித்துப்பார். ஆம், நாம் எந்நேரமும் காதலியுடனும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது ஒரு போதை தானே. எது அழகு? காதலித்துப்பார். அழகு என்ற வார்த்தைக்கு புது அர்த்தம் தந்தவளே, உன் அழகை கண்ட பிறகுதான் அதில் உறைந்துள்ள அர்த்தத்தை நான் அறிந்தேன். காதலித்துப்பார். எது இலக்கணம்? காதலித்துப்பார். துரத்தி சென்று காதலித்தால் தூக்கி எறிந்து விடுகிறாய், தூரம் நின்று காதலித்தால் ரசித்து பார்க்கிறாய், பக்கம் வந்து காதலித்தால் முறைத்து பார்க்கிறாய். காதலின் இலக்கணமே நீதானே. காதலித்துப்பார். எது ஆசை? வாழ்கின்ற காலம் எப்போதும் உன்னோடு வாழ ஆசை. சாய்ந்தபோது நான் மட்டும் சாக ஆசை. காதலித்துப்பார். காதல் உள்ள வரை இவ்வுலகம் இருக்கும். ஆகையால் காதல் செய்வேன். அனைவருக்கும் என் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இப்படி கவிதைகள் எல்லாம் பார்க்கும்போது காதல் ஒரு உயர்ந்ததாக தான் தெரிகிறது. இந்த காதல் நமக்கு மனசில் ஒரு துன்பத்தை கொடுக்குறது உண்மைதான். அது நமக்கு ஒரு காதல்னாலே ஒரு குழு ஒரு உணர்வு நம்ம மனசில் வந்துடும். இப்போ நம்ம சங்க இலக்கியங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா காதல் என்பது அடிப்படையாக இருக்கிறது. எந்த இலக்கியம், மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம் எல்லாமே காதலை அடிப்படையாக கொண்டவளாகவே இருக்கிறது. ஆனால் அந்த காதல்லாம் பார்த்திங்கன்னா துக்கமாகவே தான் முடியும். ஒரு காதல் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. அந்த துக்கம் காவியமாக மாறும். காவியம் வரலாறாக என்ன செய்கிறது, மாறுகிறது. இது இலக்கியத்தில் இப்படி தான் இருக்குது. நிறையா இலக்கியங்கள்லையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய அப்படி பார்க்கலாம். ரோமியோ ஜூலியட் காதல், சபரியின் ராமணன் காதல், நிறைய நம்ம சொல்லலாம். ஹெலன் அவருக்காக தான் பிரெயின் நகரை தீப்பிடித்து எரிந்தது. அப்படி நிறைய காதல்கள் வரலாறு படைத்தது தான் நமக்கு தெரியும்.
ஒரு கவிஞர் கேட்கிறார், காதல் என்றால் என்ன, எங்கே சொல்லுங்கள் பார்ப்போன்னு தன்னுடைய மீட்டிங்கில் கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, சிவப்பு ரோஜா தான் ஞாபகம் வருது, ஒருத்தர் சாக்லேட்டுங்க, ஒருத்தர் அது ஒரு அன்பு உணர்வு, அது ஒரு ஃபீலிங், அது ஒரு எமோஷன் அப்படிங்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, அது சரியான அறியாமல் சார் அப்படிங்கிறார், அதையும் ஒத்துக்கொள்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, காதல் என்றாரே சரணாகதி அடைகிறார், அதாவது ஃபாலிங் இன் லவ், விழுந்தாச்சு, அது சரணாகதியானால் தான் அது காதல் சார்ன்னு சொல்கிறார். ஒருத்தர் அது ஒரு மர்மமான ஒரு காதல், இன்றும் மர்மமாகவே தான் இருக்கிறது என்று கொள்கிறார், அது ஒரு காமத் மிகுந்ததுன்னு சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, அது புரியாத புதிர் சார், அதை புரிஞ்சுக்கிடவே முடியாது. கடைசியாக ஒருத்தர் சொல்கிறாரு, காதல் புனிதமானதுன்னு சொல்கிறார், காதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது என்று சொல்கிறார். ஸோ இப்படி பல கதைகள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது காதலை பற்றி எனக்கு பிடிச்ச ஒரு கதை, அது உங்களுக்கும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். காதலில் 2 விதமான காதல் நான் பார்த்துருக்கேன். ஒன்று கான்ஷியஸ் லவ், இன்னொன்று அன்கான்ஷியஸ் லவ். கான்ஷியஸ் லவ், அன்கான்ஷியஸ் லவ்னால் அது கமிட்டட் லவ். அதாவது அன்கான்ஷியஸாக நமக்கு இருக்கிறது கமிட்டட் கிடையாது. இந்த கான்ஷியஸாக நம்ம தெரிஞ்சு விரும்பி காதலித்து கல்யாணம்லாம் பண்ணுறது கமிட்டடு லவ். அது நம்ம கமிட் ஆகிட்டோம், கமிட்டட். இன்னொரு லவ் இருக்குது, அது அன்கான்ஷியஸ் லவ், நமக்கே தெரியாது, ஆனால் நம்மளை அறியாமையே ஒரு காதல் இருக்கும், அதுதான் அன்கான்ஷியஸ் லவ். இது இலக்கியங்களில் நம்ம நிறையா பார்க்கலாம், நடைமுறைக்கு ஒத்து வரட்டா கூட அதுவும் இருக்குது. அந்த அன்கான்ஷியஸ் லவ் நம்ம ஒரு கதை பார்த்தோன்னா, அந்த டாபிக் எனக்கு ரொம்ப அந்த கதை பிடிச்சிது. மகாபாரதத்தை எடுத்தோன்னா திரௌபதின்னு ஒரு கேரக்டர், அவர் சூழ்நிலையின் காரணமாக அவருக்கு 5 கணவர்கள் அமைகிறார்கள். அதனால் அந்த 5 கணவர்களோடு அவருக்கு இருக்காங்க. அவர்கள் ஒரு முறை ஒரு காட்டில் இருந்த சூழ்நிலை திரௌபதி. அப்போ அவங்க அங்கே ஒரு நாவல் மரத்தில் பெரிய நவாப்பழம் காட்டில் பார்க்காரு. அந்த நவாப்பழத்தை ரொம்ப ஆசைப்பட்டு அதை என்ன செய்கிறாரு, அதை பறிக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு முனிவர் வர்றார் காட்டில். நான் பல ஆண்டு காலமாக தவம் புரிந்து முனிந்து இந்த பழத்தை சாப்பிட நினைத்தேன், நீ அதை பறித்து விட்டாயே என்று கூறுகிறார். உன்னை தவறபோக்கி ரொம்ப கஷ்டமாயிருது, நான் பறிச்சிட்டேனா ஐயா, இப்போ என்ன செய்யணும், இந்த பழத்தை நான் உங்களுக்கு தந்துடட்டும், இல்லை நீ அதை ஒட்ட வைத்து விடுன்னு சொல்கிறார். ஒட்ட வைப்பா, பறித்த பழத்தை எப்படி ஒட்ட வைக்க முடியும் என்று அவர் முனிவர்தான் கேட்கிறார். அப்போது அந்த முனிவர் சொல்கிறார், நீ கற்புள்ள பெண்ணாக இருந்தால் அந்த பழம் அந்த மரத்தில் ஒட்டிக்கொள்ளும் என்று கூறுகிறார், உன்னால் வைக்க முடியும் என்று சொல்கிறார். அப்போது அவள் ஒட்டி பார்க்க பழம் ஒட்ட மாட்டேன். அப்போ அவள் கேட்கா, என்னையா எப்படி இருக்குது அப்படி. அப்போ அவர் சொல்கிறாரு, அது ஒரு கற்புள்ள பெண்ணாக இருந்தால் தான் அது ஒட்டும் அப்படிங்கிறது. அவன் நான் என்ன நான் நல்லா தானே இருக்கேன், இந்த 5 கிணறுகள்கிட்டையும் நான் சமமாக தான் பழகிறேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன, நான் இல்லை கற்பில் சிறந்தவள் தான் அப்படின்னு அவள் சொல்கிறான். இல்லை, உன் மனசில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற உடனே அவள் யோசித்து பார்க்குறா. அவள் மனசால் கிருஷ்ணனை அவள் ரொம்ப மனதார நினைக்கிறாள், அந்த சுவாமியை ரொம்ப நினைக்கிறாள். அதனாலேயோ அப்படிங்கிற இல்லை, அவள் திரும்ப ஒட்டி வச்சு பார்க்க பழம் ஒட்டலை. திரும்ப எனக்கு இன்னும் உன் மனசில் ஏதோ இருக்குன்னு யோசித்து பார்க்காத. அப்போ சொன்னால், எனக்கு கர்ணனை ரொம்ப பிடிக்கும், நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன், அவர் இருந்தால் இந்த புடவையை என்கிட்ட கலத்தவே விட்டுருக்க மாட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அதுதான் அன்கான்ஷியஸ் லவ். அப்புறம் திரும்ப அந்த பழத்தை ஒட்ட வச்சு பார்க்க பழம் டக்குன்னு போய் மரத்தில் என்ன செய்ச்சு ஒட்டிட்டு. இது ஒரு புராண கதை. இந்த மாதிரி காதலுக்கு தான் பேர் ஒரு அன்கான்ஷியஸ் லவ். நமக்கே தெரியாது நம்ம அந்த ஆளை நேசிக்கிறோமான்னு. அது ஒரு மனதளவு, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு லவ். அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சரித்திரத்துலலாம். மனதில் நம்மையும் அறியாமல் வருகிற ஒரு காதல் தான் அந்த அன்கான்ஷியஸ் லவ்னு பெயர். இதுவும் காதல் தான், நமக்கு தெரியாது நாம் அந்த ஆளை எவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறோம் என்று. சபரியின் காதல் ராமபிரான் மீது, அதெல்லாம் அதற்கு நம்ம உதாரணமாக கொடுக்கலாம். காதலர்கள் சங்க இலக்கியங்களில் நம்ம இதை ரொம்ப ஆஃபன் பார்க்கலாம். அதில் பழங்குடியினர் பாடலாக ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு லைன் ரொம்ப நல்லாயிருக்கும். தலையில் கண்ணீர் குடம் தாகமெல்லாம் அவள் மேலேன்ட்டு ஒருத்தர் சொல்வார். அது ரொம்ப ஒரு வாசிக்க வேண்டிய ஒரு நூல். அதை வாசித்து பார்த்தா நமக்கு அதில் நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த காதல்ங்கிறது எங்கேருந்து தான் வந்தது அப்படின்னு கேட்குறாரு ஒரு கவிஞர் கேட்குறார். காதல் எங்கப்பா ஃபஸ்ட்டு வந்துச்சு, எதுலேருந்து தோன்றுச்சு இந்த காதல் அப்படின்னு கேட்காங்க. முதலாக இந்த காதல் யாருக்கு வந்தது எல்லாம் யோசித்து பார்த்து சொன்னால் அவர் சொல்கிறாரு, முதலாக
காதல் என்பது ஆணுக்கு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆணுக்கு வந்திருக்கணும், அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஏன்னா ஆணுக்கு வந்து நல்ல டீப்பாக திங்க்னா அது ஆண் தான். எப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஆண் தான் பெண்ணுக்குள் ஒரு பாதுகாப்பு, உறைவிடம், அரவணைப்பு, உணவும் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, தாயின் மடி. ஒரு உயிர் மற்றொரு உயிருக்கு உணவு கொடுக்கிறது, அதுதான் தாயின் மடி. அத்தைய உணர்வு தான் பிற்காலங்க அவன் தாயை போற்றுவான், தாயை பாதுகாக்கணும்னு நினைக்கான். ஆனால் அந்த உணர்வு தான் லேட்டரான் இன்னொரு பெண் தன்னை அரவணைக்க முடியுமா, பாதுகாப்பாக வைக்க முடியுமா, நம் மீது காதல் கொள்வாளா, நல்லா இருப்பாளா என்ற உணர்வு அந்த தாயின் மடியிலிருந்து தான் வருகிறது என்று யோசிக்கிறார்கள். அந்த புனிதமான காதல் தாயின் மடி, தாயின் உள்ளே இருக்குது. அந்த உயிர் அந்த உயிருக்கு உணவு கொடுக்குது, பத்திரமா வச்சிருக்கு இல்லையா, பாதுகாப்பு கொடுக்கு, உறைவிடம் கொடுக்கு. எப்போதுமே பெண்கள் எடுத்தோன்னா பெண்கள் வந்து நிறைவானவர்கள். அவர்களை இல்லாதது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அன்பு இருக்குது, அழகு இருக்குது, பாசம், அரவணைப்பு, பாதுகாப்பு எல்லாமே பெண்களிடம்தான் நிறைந்துள்ளது. அவள் பரிபூரணமானவள். அவளிடம் இல்லாதது என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். ஆண்கள் பிச்சை பாத்திரங்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு அந்த கவிஞர் சிரித்து கொள்கிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, இந்த ப்ரெசன்ஸ் இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம், ஒரு சமூகம், அதாவது ஒரு சொசைட்டிக்குள்ளே மனுஷன் என்ட்ரு பண்ணுறான். அவனுக்கு மான மரியாதைலாம் இருக்குது, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பிரின்சிபல் அங்கே வருது. இதை குறித்து பார்த்தோமானால் இன்றைய நிலை தினமும் நம்ம பேப்பரில் வாசித்தோமானா, காதலர் இருவரும் தூக்கில் தொங்கினார்கள், தூக்கில் போடப்பட்டார்கள், இருவரும் விஷம் குடித்து இருந்தார்கள், தற்கொலை பண்ணி கொண்டார்கள், காதலனை காதலின் வீட்டிலிருந்து கடத்தி கொல்லப்பட்டார், இப்படின்னு பல இந்த நியூஸு இல்லாத நாளே கிடையாது பேப்பரில். மரணம் 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 மரணம், ஒரே கொலை தான். இது ஏன் வருது? காதலன் தேடி காதலை வீட்டை விட்டு ஓடிப்போனாள் அப்படின்னு வருது. இந்த காதல் ஒரு இன்பமான உணர்வு, அது ஏன் துக்கமான நிலைக்கு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே தான் நம்ம பைபிளை பார்க்கணும். நம்ம பைபிளில் வந்து சொல்லியிருக்கு, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம், தேவன் முதல்ல வானத்தையும் பூமியையும் படைத்தார். பிறகு மனுஷனை பூமியின் மண் எடுத்து தான் உருவாக்குனதா பைபிள் சொல்லுது. எடுத்து அவனுக்கு உருவாக்குறாரு, உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனது நாசியில் ஊதினார் என்று நம்ம ஊதி மனிதனை ஜீவாத்மா ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் 2:21 தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கருதி அவன் நித்திரை அடைந்த பின் அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து மனுஷியை உருவாக்கினார். அப்போ முதல்ல மனிதர் ஆதாம் சொல்கிறாரு, ஏவாள் அவனுக்காக அவருக்கு ஒரு தொடை வேணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவர் காதலோடு இருக்கணும்னு தான் யார் வர்றா? ஏவாள். நம்ம இப்போது இந்த காதல் இருக்குது, கடவுளால் உருவாக்கப்பட்டதாகவே அது இருக்கலாம். ஆனால் ஏன் அந்த காதல் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதில்ல, மரணத்தை நோக்கி செல்கிறது, துக்கத்தை நோக்கி செல்கிறது? ஏன்னு பார்த்தோன்னா, இந்த காதலிக்கிற பருவம் முதல்ல தப்பு. இந்த டீனேஜில் ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் அவங்க லவ் பண்ணுறாங்க. 10 படிக்கும்போது 16 பையன் 10 படிக்கிற பிள்ளைகளும் வாழ கிளாஸ் வீட்டில் 12ஆம் முடிப்பாங்க, அந்த லவ் அதோட பறந்து போயிடும், அப்படியும் இருக்குது. ஆனால் சில காதல் வந்து ரொம்ப உயிர்க்குள்ள நேசிப்பாங்க, கல்யாணம் கட்ட முடியாமல் போயிடும். இப்படி சில கதைகளும் இருக்குது. முதல்ல காதல் வர்றதுக்கு முன்னால் ஒரு பெண் வந்து நினைக்கணும், எது ட்ரூ லவ், எது வந்து ஃபேக் லவ் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியணும். உண்மையான காதல்னா எதிர்பார்ப்புகள் இருக்காது. நீ இது கொடு, எனக்கு நான் அது கொடுத்தேல, நீ அதை கொடு, அதே ஃபேக் லவ், கழிச்சு விட்டுற வேண்டியதான். அடுத்தது காதலில் வந்து அந்த நான் அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்காது, அதை நம்ம பார்க்கணும். நம்ம காதல் வந்து அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறதாகவோ இடையூறு கொடுக்குறதாகவோ நம்ம காதல் என்ன செய்யக்கூடாது இருக்க. 2 வீட்டாருக்கும் நம்ம பார்க்குறோம், காதல் பண்ணுறாங்க, 2 வீட்டார் சண்டை போடுறாங்க. ஏன் ஸ்டேட்டஸ் அவன் ஸ்டேட்டஸ் வருமா, விடுடா காதல் அது மண்ணம் கட்டியாதுன்னு வீட்டில் திட்டுறாங்க. நம்முடைய மதம் என்ன, மத பிரச்சனை, சாதி பிரச்சனை, பணப்பிரச்சனை, ஸ்டேட்டஸ் பிரச்சனை வந்து என்ன செய்கிறாங்க, பிரிகிறாங்க. அடுத்தது வந்து ஒரு சின்சியர் லவ்வாக இருக்கணும், ஒரு டீப் லவ்வாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது வந்து காதலி வந்து தான் காதலித்த ஒரு பெண் எங்கே இருந்தாலும்
நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வேணும். நம்ம என்ன நினைக்காங்கன்னா, காதலிச்ச உடனே இவன் நமக்கு கிடைக்கல எவனுக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு கொண்டு ஆசிடை முகத்தில் ஊற்றுறது, காதலியை வெட்ட போகிறது, இப்படி இல்லை. இது காதலே அல்ல. இது உண்மையான காதல் அல்ல, உண்மையான காதல் உணர்வு அல்ல. இதெல்லாம் ஃபேக். உண்மையான அந்த ஆழமான காதல் இதெல்லாம் கிடையாது. காதலி மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். இது எல்லாம் வயசுவாசா தான். காதலிக்கும் காதலன் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு ஃபெய்த் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும். இப்படி நிறைய கேரக்டர் நம்ம சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேரேஜில் முடியணும்னா, அடுத்த பாயிண்ட் அதானே, மேரேஜ் தானே, அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னா எப்படி இருக்கணும், என்னென்ன இது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா சரியான அந்த ட்ரூ லவ் இல்லாதனால தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் மரணத்தை இருக்க அல்லது பிரிஞ்சு போகிறாங்க. இதில் பேரண்ட்ஸ் ரோலும் ரொம்ப இருக்குது. பேரண்ட்ஸும் பொண்ணு காதல் பண்ணும்போது பார்த்துருக்க மாட்டாங்க, அன்பாக இருக்க மாட்டாங்க. அவளுக்கு யார்கிட்ட அன்பு கிடைக்கும் அங்கே பறந்து போகிறாங்க. நிறைய பிள்ளைகள், நான் என் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நிறைய பிள்ளைகள் என்கிட்ட வந்து அழுங்க, ஏமா அவனை இல்லை ரொம்ப பசுமாக இருப்பான் மேடம், அவன் அப்படி இருப்பான் மேடம். தாயை விட காதலிப்பவரை பெருசாக நினைக்கிறது. அப்போ தன் பிள்ளைகளை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வளர்க்கணும். அதில் எஸ்பெஷலி தாய் ரோல் ரொம்ப முக்கியம். அந்த பெண் வந்து தாயிட்ட எல்லாத்தையும், மனசில் உள்ள எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லணும். அதுகளை சொல்லி வளர்த்தோன்னா நிச்சயமாக ஒரு ஃபேக் காதல் வராது, சின்சியர் காதல் வரலாம். ஒரு ஃபேக் காதல் என்ன செய்யாது வரும். இப்போது எனக்கு கூட லைஃப்பில் ஒரு இது உண்டு. 4 வருஷம் 2 பேர் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கும்போது. பிள்ளை நல்லா படிக்கிறா, ஒரு பையன் பின்னாலே இருந்து கண்டினியூஸாக அவளை கேள்வி பண்ணிகிட்டே இருக்கான் 4 வருஷம். நான் உன்னை லவ் பண்ணுறேன் இல்லை, தோழிகள்லாம் சொல்கிறாங்க, ஐயோ பாவம் அவன், ஏன்ப்பா நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா தோழிகளிடம் ஆள்றா, எங்கள் அம்மா ஒவ்வொரு வேர்வை துளியையும் ரத்தமாக மாற்றி என்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணேன். அதில் ஏதாவது மத வித்தியாசங்கள் இருக்கலாமே. அப்போ சொன்னால் நான் எங்கள் அம்மா இல்லாமல் நான் இல்லை, எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னால் தான் என்னையால் காதலிக்க முடியும், எங்கள் அம்மா இல்லாத நான் காதலிக்க முடியாதுன்ட்டு அந்த பெண் முடித்து 4 வருடங்கள் கழித்து அவள் வீட்டுக்கு வருகிறார். இதை வந்து 2வது வருஷத்துலேயே தன்னுடைய தாய்கிட்ட சொல்கிறான், ஒரு பையன் என்னை ரொம்ப கேள்வி பண்ணிகிட்டே இருக்கான், என்னைய தான் நீ இல்லை நான் செத்துருவேங்க அப்படி இப்படி சூசைட் பண்ணிடுவேன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். தாயும் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் நான் 1 வருஷம் படித்து முடிச்சுட்டு வா அப்படின்னு பார்த்தா, கடைசியில் பார்த்தா அந்த பையன் வீட்டில் இருந்து ஸ்ட்ரிக்டாகி வா. அந்த பையன் சொல்லிட்டு, என்னுடைய காதல் வந்து காதல் அல்ல, என் அம்மா யாரை மாதிரி பண்ண சொல்கிறாங்களோ அவங்கள தான் தலையிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன். திடீரென்று அந்த பையன் வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க. வந்து எப்படியாவது உங்கள் பொண்ணு எங்களுக்கு 4 வருஷமாக என் பையன் காதலிக்கிறான், சாக கூட போயிட்டான், அவன் இல்லாத வாழ்க்கையை வந்து அவன் நினைத்து பார்க்க மாட்டான், தயவுசெய்து பிடிங்கன்னு எல்லாருமா ஒரு கூட்டமே வந்து இறங்குது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. என் மகளை பார்த்து என் மகன் சொன்னேன், இல்லைம்மா அவன் பின்னாலே இது வந்து வேறு யாரும் இல்லை, நான் என்னுடைய கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு என் பொண்ணை கூப்பிட்டு பார்த்தேன், என்னம்மான்னு, எனக்கு தெரியாமல் இது உங்கள் டிசிஷன், இஃப் யூ வாண்ட் யூ டூ திஸ். எனக்கு நான் வந்து உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய வேர்வை துளிகளையும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நான் அனுபவித்தோம்மா, என்னால் அந்த காதலை ஏற்றுக்கொள்ள முடியலம்மா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் எந்த ஆளை சொல்கிறீங்களோ அந்த ஆள் தான் என்னுடைய கணவன் சொன்னா பாருங்க. அன்னைக்கு தான் நான் அந்த குழந்தை பெத்த பாக்கியத்தை பெற்றேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் நினச்சா எப்படியோ இருந்திருக்கலாம், நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்கலாம். இல்லை, அதுக்கு பிறகு நான் யோசித்தேன், இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கணும், உனக்கு இஷ்டமாம்மா, நீ அதை சொல்லு, நீ சம்மதிப்பியான்னு அவளை கூப்பிட்டு கேட்டேன். நீங்கள் சொன்னால் நான் சம்மதிக்கிறேன்னு சொன்னான். ஸோ தோழிகள் எல்லாம் அந்த அப்புறம் கடைசியாக நான் அந்த மத பிரச்சனை கொஞ்சம் இருந்துச்சு, இந்து கிறிஸ்தவர்கள்னு மத பிரச்சனையையும் தாண்டி நாங்கள் உடனே உங்கள் மதத்துக்கு வந்துடுறோம், எங்கள் குடும்பம் உங்கள் மதத்துக்கு வந்துடும்னு அவங்க ரொம்ப ப்ளீஸிங். நாங்கள் அது என் மகளுக்கு செய்கிற ஒரு இதாக நினச்சி, அவளுடைய உண்மையான அந்த அன்புக்கு ஈடாக என்னங்க இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்தேன். இன்றைக்கி அவள் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், 4 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா பெரிய கம்பெனியில். பட் இன்றைக்கி கடவுளுக்காக அந்த வேலையை விட்டுட்டு அவள் நிறையா ஊழியம் செய்துட்ருக்கா. ரோர் ஆஃப் ப்ரேயர்ஸில், ஏஞ்சல் டிவிலாம் சம்பளம் வாங்காமல் அவள் ஊழியம் செய்கிறாள். ஆனால் அந்த கணவன் இந்து பையனாக இருந்து கிறிஸ்தவங்களுக்கு மருமகன், அவர் வந்து இப்போ ரொம்ப என்னுடைய மகளோடு சேர்ந்து அந்த ஊழியத்துக்கு ரொம்ப கை கொடுத்து கொண்டு இருப்பார்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப உதவிகரமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே ஃபுல்லாக கிறிஸ்டியன் ஆகி
அவங்க அந்த ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கிறிஸ்டியனை ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் என்று சொல்கிறேன். இதில் நான் மதத்தை பற்றி பேச வரலை. இதில் என்னென்னா அந்த மகளின் மைண்டில் நம்ம எவ்வளோ தூரம் இருக்கோன்னு பாருங்கள். எங்கள் அம்மா சொன்னாதான் இதை மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் இருந்தால் நிச்சயம் அந்த தாய்மார்களும் அதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தாய்க்கும் மகளுக்கும் உள்ள உறவு, ஒவ்வொரு சின்ன விஷயங்களும். என் பிள்ளைலாம் வந்து 12 படிப்பாங்க, வரும்போது சொல்லுவாங்க, ஏம்மா பாருங்கம்மா அந்த பையன்லாம் இங்கே பின்னால் சைக்கிளில் கேலி பண்ணிட்டே வராங்கம்மா, இவன் இப்படி சொல்ல மாட்டேன். அப்படி அம்மாட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உள்ளத்தில் திறந்து பேசுகிற மாதிரி அந்த குடும்ப அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் பிள்ளைகள் ஒருபோதும் என்னையை பொறுத்த மட்டும் தவறி போகாது. அந்த லவ் ரொம்ப புனிதமான லவ். இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம இது வந்து இப்போ அவங்க கல்யாணம் பண்ண அப்புறம் கமிட்டட் ஆகிறாங்க. அதான் கமிட்டட் லவ். சக்ஸஸ் ஆகிட்டு கல்யாணம், அப்புறம் கமிட் பண்ணிட்டாங்க, கமிட்டட் லவ். இப்போ கல்யாணம் ஆன பிறகு நிறைய பார்த்தீங்களா, கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரத்தில் டைவர்ஸ் ஆன கேஸ்லாம் பார்க்குறோம். ஒரு மாதத்தில் டைவர்ஸ்ன்னு பட்டு வந்துடுறாங்க, கொடுத்துட்றாங்க டைவர்ஸ்க்கு. ஏன் அப்படி வருது? ஏன்னா அங்கே கமிட்டட் லவ் இல்லை. அந்த லவ் அங்கே தவறி போய்கிறது. கமிட்டடாக இருக்கணுங்க. ஒன்ஸ் மேரேஜ் ஆகிட்டா அந்த லவ் வந்து ரொம்ப கமிட்டடாக, ரொம்ப சாக்ரிஃபைஸ்டு லவ்வாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பொறுப்புகள் வரும், நிறைய இது அந்த காதலன் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ அந்த பொறுப்பான லவ் வரணும்னா இதெல்லாம் வேணும். இது வந்து வார்த்தையில் நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் செயலில் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த செயலில் அந்த லவ்வை காப்பாற்றிக்கிடணுமா கமிட்டட் லவ்னா அதுக்கு வேண்டியது வந்து நீ அந்த ஹார்ட் ஷேப்பை நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டு வந்து சொல்லும். ஹெச் ஃபார் ஹானஸ்டி, இ ஃபார் இமோஷன், நம்ம ஃபீலிங்கு, ஏ ஃபார் அப்ரிஷியேட் அண்ட் அக்செப்டன்ஸ். ஒரு கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு வர்ற காதலுக்கு ரொம்ப எது தேவைன்னா அப்ரிஷியேஷன். என்ன செய்தால் நல்லதோ கெட்டதோ கணவனை அப்ரிஷியேட் பண்ணு, நல்லதோ கெட்டதோ மனைவியை அப்ரிஷியேட் பண்ணு. அப்போ அந்த காதல் அங்கே அதுதாங்க உண்மையான காதல். அப்ரிஷியேட் பண்ண ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆஸ் சச் பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியல, அக்செப்ட் இட். அந்த இதை நீ என்ஜாய் பண்ண. அப்படி அந்த ஒருத்தருக்கு அக்செப்டன்ஸ் அண்டு அப்ரிசியேஷன் ரொம்ப இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் கூட. பிறகு ரெஸ்பெக்ட். சிலர் வந்து ஏடிங்க வா போ, இல்லவே இல்லைடா. ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். பிறர் முன்னால் தன் கணவனையோ மனைவியோ விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அதை பெண்கள் வந்து படிச்சுக்கிடணும். பெண்களோ ஆண்களோ இதை படிச்சுக்கிடணும். நெவர். அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஒரு நாளும் மாறக்கூடாது. காதல் பண்ண தொடங்கும் போது இருக்கிற ரெஸ்பெக்ட் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் என்ன செய்யணும்? டி ஃபார் ட்ரஸ்ட். இப்போது எனக்கு மனைவியின் அன்புன்னு சொல்லும்போது ஒரு சின்ன வரலாற்று கதை ஞாபகம் வருது. நான் ரொம்ப ரசித்த கதை, அதை உங்களுக்கு சொல்லேன். இந்த வரலாற்று சம்பவம் வந்து பவேரியா என்ற நாட்டில் பவேரியா நாட்டில் அரசன் இருக்கான். அந்த அரசன் வந்து அன்னை நாட்டெல்லாம் என்ன செய்கிறான், போரிட்டு கேப்சர் பண்ணி இங்கே கொண்டாரான். அங்கே உள்ள பொருட்கள் முக்கியமானதை எடுத்துகிட்டு வந்துடுறான். அங்கே வந்து பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் இங்கே பற்றி தன்னுடைய நாட்டுக்கு என்ன செய்துட்டான், கொண்டு வந்துட்டான். பிறகு யோசித்து பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் மனம் மாறுது. சரி, இந்த பெண்களையும் குழந்தைகளையும் அனுப்பிடுவோம், பெண்களை அனுப்பிடுங்க அவங்க வீட்டுக்கு, அவங்க நாட்டுக்கே என்ன செய்துங்க, அனுப்பிடுங்க. ஆனால் அவங்க எவ்வளோ சுமக்க முடியுமோ அவ்வளோவா அவங்க சுமந்துக்கிட்டு போகலாம், என்னென்ன வேணுமோ அதை அவங்க சுமந்துக்கிட்டு போகலான்னு சொல்கிறாரு. எல்லோரும் ஒரு சாக்கு எடுத்து சில பொருட்களை போட்டு சுமந்துட்டு போவாங்க, வேண்டிய பொருட்களை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் பெரிய பெரிய சாக்கு முட்டையோடு போகுது. இவன் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ராஜாவுக்கு அந்த மண்டபத்தில் இருந்து. என்ன எல்லாம் ஒன்று போல் சாக்கு முட்டை மாதிரி போகுதுன்ட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டு சேவரை விட்டு அது என்னன்னு செக் பண்ணிட்டா ஒரு 3-4 மூட்டையை அவுத்துப்பாரு. அப்படி அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி போய் அந்த மூடைகளை அவுத்து பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகிட்டு மன்னர் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைந்துட்டார். என்னடா இது இப்படியும் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மூட்டைக்குள்ளேருந்து அந்த பெண்ணுடைய கணவர் வெளியே வரார். இதாங்க கமிட்டட்லாம் பெண்கள். ஏன்னா அந்த கணவரெல்லாம் வாழ முடியாது, கணவரை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் சுமக்கக்கூடிய அளவு நீங்கள் கொண்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. எதனாலும் பார்த்தாங்க. ஹஸ்பண்டை உள்ளே உட்கார வச்சு சாக்கை கட்டி என்ன செய்யிட்டாங்க, எழுதுட்டாங்க தோளில் சுமந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பு, ஒரு மனைவி கணவன் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு இதை அந்த மன்னன் அந்த அன்பை பார்த்துட்டு, பெண்களின் அன்பை பார்த்துட்டு கணவன் மேல் உள்ள காதலையும் புரிந்து ரொம்ப பாராட்டுறான். எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடலாம், கணவன்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு. நான் அந்த அன்பில் அவன் அதிசயித்து போனான்னு நம்ம பார்க்குறோம். அதில் ஒருத்தருக்கு நம்ம கடைசியாக பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் மேலாக, சரி இப்போ நான் சொன்னேன் எல்லாம் ஆக்டில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்கணும் இப்படி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் இந்த அம்மா சொல்லிட்டு போகுது, இதெல்லாம் கதைக்கு ஆகுமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நினைக்கலாம். இல்லை, கதைக்கு ஆகும். எப்போ கதைக்கு ஆகும்னா
நல்லா வேலை செய்கிறதுல இந்த கதைக்காகும். இந்த காதல், இந்த கமிட்டட் லவ் வந்து யாரு கூட கனெக்டடாக இருக்கணும்? ஒரு புனிதமான காதல் இருக்குது. ஆண்டவரோட ஏசப்பாவோட நம்ம கனெக்டட் ஆகணும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு அந்த ஜீவ சுவாசம் கொடுத்து இந்த உயிரை கொடுத்தது. அப்போ கடைசி வரை நமக்கு இந்த சுவாசம் இருக்கும் வரை அந்த கடவுளை நம்மளோட வச்சுக்கிடணும். நம்மளோட ஒரு ப்ரேயரில் கடவுளோட ஒரு டாக். நமக்கு காதலில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஆனால் புனிதமான காதல் அப்படி இருக்கும்போது அந்த புனிதமாக நம்ம ஒரு கமிட்டட் லவ் வந்து வெற்றி பெற்றோம். அந்த காதல் கல்யாணம், அந்த கல்யாணம் வந்து மரணத்தை நோக்கி போகுது, சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். எப்படி ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி ஃபேமிலியில் இருப்பாங்க, ராத்திரி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. நான் அந்த தப்பு பண்ணிட்டு என்னையை மன்னிச்சிருங்க, நான் ஒன்று எப்படி ஏசிட்டேன், மன்னிச்சிக்கமா, முடிச்சு போச்சு. ரெண்டு ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நல்லா இருக்கா? இதுதாங்க இந்த ப்ரேயர் எப்பவும் சொல்லுங்க. எப்பவும் நீங்கள் இந்த ப்ரேயரை வர சொல்ல வச்சுக்கணும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்ட்டிங்கன்னா எல்லாம் மறந்து போயிடும். திரும்ப நீங்கள் இது கடவுளோட உள்ள காதல். இது சும்மா வராது. நம்ம கடவுளோட அந்த நம்முடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் கடவுள் மேலே வைக்கும்போது கடவுள் நமக்கு இந்த பலனில் இந்த கமிட்டட் லவ் கூட என்னதாயிரும். சரி, ஃபேமிலி வந்து அவங்களுக்கு பிரேக் டவுன் ஆகாது. புரியுதா? இது ரொம்ப முக்கியம். இப்போ கடவுள் படைத்த இந்த காதலை நம்ம வந்து என்ன செய்யணும்? காதல் என்பது கடவுள் படைத்தது தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த உணர்வு நமக்குள் வந்தது எப்படி? கடவுளால் தான். ஆனால் அந்த கடவுள் படைத்த அந்த காதலை நம்ம நல்ல முறையில் சுவாசிக்கணும். சுவாசித்து பயன்பெறணும். நமக்கு அதுக்குரிய பலன் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பலன் கிருபை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம கடவுளோடு அண்டிக்கொண்டு அந்த வாழ்க்கையை நடத்தணும். கடவுள் இல்லாத வாழ்க்கை எப்படி போயிடும்? பீஸ் பீஸாக நொறுங்கி போயிடும். நீ பெருசா, நான் பெருசா, சண்டை, ஈகோ, அடி தட்டி கடைசியில் வீட்டுக்கு போய் அப்படிங்க போய் முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாகாது. பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் மாறினா நம்ம குடும்பத்தில் கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்துக்கணும்? நம்ம நேசிக்க பழக்கணும். சரி, இப்போ இந்த நான் நிறைய சொல்லியிருக்கேன் காதல் பற்றி, பல விதமான காதலை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காதல்னுங்கிறதே ஒரு டீப்பஸ்ட்டு சப்ஜெக்ட். இதை வந்து நம்ம இப்படித்தான் அப்படித்தான்னு ரொம்ப பேச முடியாது. ஆனால் ரொம்ப ஒரு இன்ப உணர்வு கொண்டது. இந்த காதலை நம்ம நல்ல முறையில் நம்ம எல்லோரும் போற்றி போடணும். நல்ல முறையில் இதை சுவாசிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தோன்னா இது நம்ம லைஃபு, நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தணும்னு நான் அந்த நேரம் வேண்டிக் கொள்கிறேன். கடவுள் படைத்த அந்த காதலை போற்றுவோம். நல்ல நல்ல செயல்களை செய்வோம். அதை நல்ல முறையில் செயல்படுத்துவோம். வெற்றி பெறுவோம். கடவுளோட உதவியோடு நம்ம இதிலெல்லாம் வெற்றி பெறணும். இந்த உணர்வுகளில் நல்லபடியாக நம்ம அனுபவிக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம்.